சிலருக்கு விதி மேல நம்பிக்கை இருக்கலாம், இன்னும் சிலர் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம புராணங்கள்ல பல இடங்கள்ல இந்த விதி பற்றி விரிவா பேசப்பட்டிருக்கு. விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு நாம இன்னொரு புறம் நம்பினாலும், ஏற்கனவே எழுதப்பட்ட விதியை திருத்தி எழுத முடியாதுன்னு சொல்ற கதைகள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில இருக்கிற முக்கியமான ஒரு கதை தான் பரீட்சித் மகாராஜா கதை. பரீட்சித் மகாராஜா பாண்டவர்களின் வழியில் வந்தவர். அபிமன்யு உத்தரை தம்பதியரின் மகன், அர்ஜுனனின் பேரன். ஒருமுறை பரீட்சித் மகாராஜா வேட்டையாட காட்டுக்குள் சென்றார். மான் ஒன்றை கண்டார். அதை நோக்கி அம்பை குறிவைத்தார். கண நேரத்தில் அந்த மான் தப்பி ஓடியது. பரீட்சித் மகாராஜா விடவில்லை. மானை குதிரையில் துரத்தி கொண்டே போனார். வெகு தூரம் ஓடிய மான் முனிவர் ஒருவரின் ஆசிரமத்துக்குள் புகுந்துவிட்டது. பரீட்சித் மகாராஜாவும் ஆசிரமத்துக்குள் நுழைந்தார். மானை தேடினார். அதை காணவில்லை. அப்போதுதான் ஆசிரமத்தின் ஒரு பக்கம் முனிவர் ஒருவர் கண்கள் மூடி தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். மானை வேட்டையாடும் நோக்கத்தில் வந்திருந்த பரீட்சித் மகாராஜா, முனிவரே, இந்த பக்கம் மான் ஒன்று ஓடி வந்ததை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டார். முனிவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவர் கண்களை மூடி ஏதோ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். மன்னர் கேட்டது அவர் காதுகளில் விழவில்லை. சரி, மான் வேண்டுமானால் உயிர் தப்பித்துக் கொள்ளட்டும். நீண்ட தூரம் பயணித்து விட்டேன், களைப்பாக இருக்கிறது, குடிக்க கொஞ்சம் தண்ணீராவது கொடுங்கள். மறுபடியும் முனிவரை பார்த்து கேட்டார் பரீட்சித் மகாராஜா. இப்போது முனிவர் ஆடாமல் அசையாமல் மந்திரத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்தார். பரீட்சித் மகாராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நாட்டின் மன்னன் கேட்கிறேன், இந்த முனிவர் பதில் சொல்லாமல் அலட்சியமாக இருக்கிறாரே, எவ்வளவு திமிர் இருக்கும். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டவர் அருகில் எதையோ தேடினார். அங்கே பாம்பு ஒன்று இறந்து போய் கிடந்தது. அதன் பக்கத்தில் நீளமான கொம்பு ஒன்றும் கிடந்தது. அந்த கொம்பால் பாம்பை எடுத்தவர் அதை அப்படியே தியானம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் மாலை போல போட்டுவிட்டார். அப்போதும் முனிவர் அசைந்து கொடுக்கவில்லை. அவரது வாய் மந்திரத்தை மட்டுமே முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அந்த இடத்தில் நிற்கவில்லை பரீட்சித் மகாராஜா. குதிரையில் ஏறி அரண்மனை நோக்கி புறப்பட்டார். செத்துப்போன பாம்பை தன்னுடைய கழுத்தில் ஒருவர் மாலை போல போட்டுவிட்ட பின்னரும் தொடர்ந்து தியானத்தில் தன்னிலை மறந்து இருந்த அந்த முனிவரின் பெயர் சமிகர். மன்னர் சென்ற சிறிது நேரத்தில் சமிகரின் மகனும் மகா தபஸ்வியுமான சிருங்கி ரிஷி அங்கே வந்தார். தன்னுடைய தந்தையின் கழுத்தில் செத்துப்போன பாம்பு மாலை போல தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தன்னுடைய தந்தையை யாரோ அவமதித்து சென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவர் சற்று நேரத்திற்கு முன்பு அங்கே என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள கண்களை மூடி ஞான சிருஷ்டியில் பார்த்தார். மன்னர் பரீட்சித் மகாராஜா அங்கே மானை தேடி வந்ததும் தந்தையான சமிகர் பதில் சொல்லாத காரணத்தால் செத்துப்போன பாம்பை அவர் கழுத்தில் போட்டுவிட்டு சென்றதும் தெரிந்தது. தந்தையை அசிங்கப்படுத்திய பரீட்சித் மகாராஜாவுக்கு அக்கணமே சாபம் கொடுத்தார் சிருங்கி ரிஷி. என் தந்தையை அவமானப்படுத்திய இந்த பரீட்சித் மகாராஜா இன்றிலிருந்து 7வது நாளில் பாம்பு கடித்து சாவான் என்று சபித்து விட்டார். அப்போது தியானத்தில் இருந்த முனிவர் சமிகர் கண் விழித்து விட்டார். தன் கழுத்தில் கிடந்த செத்துப்போன பாம்பை தூக்கி எறிந்தார். தனக்கு பக்கத்தில் கோபம் கொந்தளிக்க நின்று கொண்டிருந்த மகனை பார்த்தார். அவருக்கும் நடந்த விஷயங்கள் அத்தனையும் புரிந்தன. மகனே, ஏன் இவ்வளவு ஆத்திரம்? நாட்டின் மன்னனுக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்து விட்டாயே. சமிகர் இப்படி கேட்க, மன்னிக்க வேண்டும் தந்தையே, என் தந்தையை அவமானப்படுத்தியது எவராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் சொல்லிவிட்டு ஆசிரமத்துக்குள் போய்விட்டார். புத்திரன் சபித்து விட்டாலும் அந்த சாபத்தை மன்னனிடம் எடுத்து சொல்லி அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் முனிவர் சமிகர். தன்னுடைய சீடர்கள் சிலரை பரீட்சித் மகாராஜா அரண்மனைக்கு அனுப்பி வைத்து நடந்த விஷயங்களை சொல்ல சொன்னார். அதை கேட்ட பரீட்சித் மகாராஜா நடுங்கி போனார். அமைச்சர்களையும் அறிஞர்களையும் அழைத்து விரிவான ஆலோசனை நடத்தினார். நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவின்படி ஒரே நாளில் ஒற்றை தூணின் மீது குட்டி மாளிகை ஒன்று கட்டப்பட்டது. பரீட்சித் மகாராஜா அந்த குட்டி மாளிகையில் தனி ஆளாக குடியேறினார். அரண்மனைக்கு கீழே 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இரவு பகலாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். மன்னருக்கு மிகவும் வேண்டியவர்கள் தவிர வேறு யாரும் அடுத்த 1 வார காலத்துக்கு அரண்மனை பக்கம் வரக்கூடாது என்கிற கண்டிப்பான உத்தரவும் போடப்பட்டது. 6 நாட்கள் நகர்ந்தன. அதுவரையில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. 7ஆம் நாள் வந்தது. பாம்புக்கு பயந்து தனி மாளிகையில் பரீட்சித் மகாராஜா வசித்து வரும் தகவல் நாடு முழுவதும் பரவி இருந்ததால் அவரை காப்பாற்ற நினைத்தார் பண்டிதர் ஒருவர். எப்பேற்பட்ட பாம்பு விஷத்தையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய திறமை மிக்கவர் அந்த பண்டிதர்.
பரீட்சித் மகாராஜாவை பாம்பு கடித்து அவரை தான் காப்பாற்றிவிட்டால் தனக்கு தர்ம பலனோடு நிறைய செல்வமும் கிடைக்கும் என்று கணக்கு போட்டார். பரீட்சித் மகாராஜாவை காப்பாற்றும் நோக்கத்தோடு அரண்மனை நோக்கி நடந்தார். வழியில் முதியவர் ஒருவர் அந்த பண்டிதரை தடுத்து நிறுத்தினார். ஐயா, தாங்கள் போகும் வேகத்தை பார்த்தால் ஏதோ அவசர வேலையாக போகிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது. அது என்ன விஷயம் என்று சொன்னால் நானும் தங்களோடு வருவேன். என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். இப்படி சொன்ன அந்த முதியவரை மேலும் கீழுமாக பார்த்தார் பண்டிதர். முதியவரே, நம் நாட்டின் மன்னரான பரீட்சித் மகாராஜா பாம்பு கடித்து இறக்கும் சாபத்தை பெற்றுவிட்டார். அவரை பாம்பு கடித்து விட்டால் என்னால் அவரை காப்பாற்ற முடியும். அதனால்தான் அரண்மனைக்கு வேகமாக போய்கொண்டிருக்கிறேன். வேகமாக விஷயத்தை சொல்லி முடித்தார் பண்டிதர். உடனே அந்த முதியவர் பலமாக சிரித்தார். பண்டிதரே, நான் தான் தக்ஷன் என்கிற நாகம். நான் தான் அவரை கடித்துக் கொள்ளப் போகிறேன். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த முதியவர் நாகராஜனாக மாறினார். பண்டிதரே, என்னிடமிருந்து அந்த பரீட்சித் மகாராஜாவால் தப்பவே முடியாது. அதனால் வந்த வழியே திரும்பி போய்விடுங்கள் என்று சொன்னான் தக்ஷன். எனக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. அவற்றை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். என்னை தடுக்காதே, பதிலுக்கு சொன்னார் பண்டிதர். உடனே தக்ஷன் தன் வாயை பிளந்து அருகிலிருந்த ஆலமரத்தின் மீது அந்த விஷ அக்னியை பாய்ச்சினான். அக்கணமே அந்த மரம் எரிந்து சாம்பலானது. இப்போது இந்த மரத்தை என் விஷத்தால் நான் அழித்து விட்டேன். பரீட்சித் மகாராஜாவை காப்பாற்ற செல்வதற்கு முன் இந்த மரத்தை காப்பாற்றுங்கள் பார்க்கலாம். மரத்தை சாம்பலாக்கிவிட்டு சொன்னான் தக்ஷன். பண்டிதர் பயந்து போய்விடவில்லை. எரிந்து சாம்பலாகி கிடந்த ஆலமர பக்கம் போனார். ஏதோ சில மந்திரங்களை சொன்னார். தான் கொண்டு வந்திருந்த புனித நீரை அந்த சாம்பல் மீது தெளித்தார். என்ன ஆச்சரியம்! சாம்பலாகி கிடந்த ஆலமரம் சட்டென்று பச்சை மரமாய் எழுந்து நின்றது. அதை பார்த்த தக்ஷன் நடுங்கி போனான். பரீட்சித் மகாராஜாவை கொல்லும் முன் இவர் அங்கே செல்வதை தடுக்க முடிவு செய்தான். பண்டிதரே, நீங்கள் மகாசக்தி கொண்டவர் என்பதை கண்கூடாய் பார்த்துவிட்டேன். ஆனாலும் பரீட்சித் மகாராஜாவை காப்பாற்றும் முயற்சியிலிருந்து நீங்கள் பின்வாங்க வேண்டும். முடியாது. நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். புரிந்து கொள்ளுங்கள் பண்டிதரே, பரீட்சித் மகாராஜாவின் விதி முடிய போகிறது. இன்று அவர் இறக்க வேண்டிய நாள். அதுவும் நான் கடித்துதான் இறக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட அவரது தலைவிதி. அதை நீங்கள் மாற்ற முயற்சி செய்ய போகிறீர்களா? தக்ஷன் இப்படி சொன்னதும் ஒரு கணம் அமைதியாக யோசித்தார் பண்டிதர். தொடர்ந்து அவரிடம் பேசினான் தக்ஷன். பண்டிதரை, விதியை மாற்ற முயன்றால் அது உங்களுக்கு தான் ஆபத்து. நான் வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். என்ன உதவி? பரீட்சித் மகாராஜாவை காப்பாற்றினால் நிறைய செல்வம் கிடைக்கும் என்றுதானே நீங்கள் புறப்பட்டு வந்தீர்கள். அவர் தரக்கூடிய செல்வத்தை நானே தந்து விடுகிறேன். உங்களுடைய நோக்கமும் நிறைவேறிவிடும். என்னுடைய திட்டமும் வெற்றி பெற்றுவிடும். உயர்ந்த ஞானம் கொண்ட பண்டிதரும் பாண்டவர்கள் வழி வந்த பரீட்சித் மகாராஜாவின் ஆயுட்காலம் முடிய போவதை அறிந்தார். அதனால் தக்ஷன் தந்த செல்வத்தை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினார். தனி அரண்மனையில் பலத்த பாதுகாப்போடு வசித்து வந்த பரீட்சித் மகாராஜாவை அவ்வளவு சுலபமாக கொள்ள முடியாது என்பதால் தக்ஷன் ஒரு திட்டம் தீட்டினான். தன்னுடைய நாககுலத்தைச் சேர்ந்த சிலரை தவசீலர்கள் போல மனித உருவத்துக்கு மாற்றினான். தர்ப்பை, தீர்த்தம், பழங்களுடன் அவர்கள் பரீட்சித் மகாராஜாவின் திடீர் அரண்மனை நோக்கி போனார்கள். அவர்கள் கொண்டு சென்ற பழங்களில் ஒன்றில் சிறிய புழு வடிவத்தில் புகுந்து கொண்டான் தக்ஷன். பரீட்சித் மகாராஜாவின் உயிருக்கு குறிவைக்கப்பட்ட கடைசி நாள் அது என்பதால் அந்த திடீர் அரண்மனை முன்பு ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாதுகாப்புக்கு நின்றிருந்தார்கள். அவர்கள் தவசீலர்களாக வந்த நாகர்களை தடுத்து நிறுத்தினார்கள். இறைவன் பிரசாதத்தை தான் நாங்கள் மன்னருக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவர் நீண்ட ஆயுளோடு வாழ சிறப்பு யாகம் செய்து அங்கிருந்து கொண்டு வந்த பிரசாதம் இது. அதனால் தயவு செய்து அரண்மனைக்குள் எங்களை அனுமதியுங்கள், தவசீலர்களாக வந்த நாகர்கள் சொன்னார்கள். வீரர்கள் அவர்களை தடுக்க மாளிகை மாடத்தில் இருந்த மன்னன் பரீட்சித் மகாராஜா அவர்களை பார்த்து விட்டார். விவரங்களை கேட்டவர் அவர்களை மேலே வர சொன்னார். தவசீலர்களாக வந்த நாகர்கள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை பிரசாதம் என்று கூறி அவரிடம் கொடுத்துவிட்டு திரும்பினார்கள். அந்தி சாயும் வேளை நெருங்கியது. உச்சபட்ச மகிழ்ச்சியில் இருந்தார் பரீட்சித் மகாராஜா. சாபம் பழிக்கவில்லை, சாபத்திலிருந்து தப்பிவிட்டேன் என்று ஆர்ப்பரித்தார். அப்போது சற்று நேரத்துக்கு முன்பு தவசீலர்கள் வேடத்தில் வந்த நாகர்கள் கொண்டு வந்து கொடுத்த பழங்கள் அவர் பார்வையில் பட்டன. அதிலிருந்து ஆரஞ்சு பழம் ஒன்றை எடுத்தார். அவர் விதி முடியும் நேரம் நெருங்கியதால் பாம்பான தக்ஷன் ஒளிந்திருந்த ஆரஞ்சு பழத்தை மிக சரியாக எடுத்தார். கத்தியால் அந்த பழத்தை வெட்டினார். பழத்துக்குள் புழு வடிவத்தில் இருந்த தக்ஷன் வெளியே வந்து விழுந்தான். பரீட்சித் மகாராஜாவின் ஆயுள் கெட்டியாக இருந்திருந்தால் அவர் அந்த புழுவை காலால் நசுக்கி கொன்றிருப்பார். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா?
கடைசி வரையில் பாம்புதான் என்னை கடிக்கவில்லை. சரி, இந்த புழுவானது என்னை கடித்துவிட்டு சாகட்டும் என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுந்து கிடந்த புழுவை எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்தார். அக்கணமே அந்த புழு நாகமாக மாறி அவர் கழுத்தை நொடி பொழுதில் சுற்றி கொண்டு கடித்தது. பரீட்சித் மகாராஜாவை கடித்த தக்ஷன் அக்கணமே வானத்தை நோக்கி பறந்து போனான். பாம்பு கடித்து உயிருக்கு போராடிய பரீட்சித் மகாராஜா சில நொடிகளில் இறந்து போனார். விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு நாம இன்னொரு புறம் நம்பினாலும் ஏற்கனவே எழுதப்பட்ட விதியை திருத்தி எழுத முடியாதுன்னு சொல்ற கதைகள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில இருக்கிற முக்கியமான ஒரு கதை தான் நாம பார்த்த பரீட்சித் மகாராஜா கதை. மகாபாரத கதையில ஒரு கிளைக்கதையாக இது இடம்பெற்றிருக்கு. இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக கதைகளை வீடியோ வடிவில் பார்க்க நம்ம ஆன்மீக மலர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சேனல் லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மீண்டும் இன்னொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறும் நான் ஆனந்தே.